வணக்கம். BS3 ஆப்பிமா. ஸோ இந்த கைடு வந்து நான் அடிச்சிருக்கேன் தனியாக. பார்த்தீங்கன்னா கைடு தனியாக அடிச்சிருக்கேன். இது வந்து பழசு, இது பழைய கைடு. ஸோ இந்த கைடில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கைடு அடிக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியமாக அடிக்கணும். ஏன்னா டைட்டாக அடித்தா கற்காக அடிக்கணும். அது ஒன்று. இந்த வால்வு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரிஜினல் வால்வு. ஸோ இது ரெண்டுமே சீட்டிங் பண்ணிட்டேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கற்காக இருக்கும். நம்ம கைடு அடிச்சுட்டு நீங்கள் லேத்தில் பிடிச்சி வால்வு சீட்டிங் பண்ணிங்கன்னா நிச்சயமாக புகை தள்ளும். இது வந்து கையாலேயே பண்ணணும். எந்த ஒரு விஷயமே கையில் பண்ணாதான் சாத்தியாகும். ஸோ இது வாசரு. இந்த வால்வு இதில் வாங்கும்போது இந்த கவரில் இந்த லாக்கு இதிலே வரும், ஆயில் சீல் இதிலே வரும். இப்போது இந்த சிலிண்டர் இந்த ஹெட்டு கொந்திட்டாங்க. அப்படியே எப்படி கொந்திட்டாங்கன்னா, இந்த அடாப்டர் போட்டிருக்காங்க. இந்த அடாப்டர் போடும்போது அப்படியே செதுக்கி வச்சிட்டாங்க. அப்போது நம்ம ஃபயர் ஆகும்போது கரெக்டாக வேலை செய்யாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி போட்டிருக்கிறதெல்லாம். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இது 2 கைடு அடித்து, ஒரு கைடு அடித்து வால்வு சீட்டிங் பண்ணியிருக்கேன். கற்காக இருக்கும். அதே மாதிரி இதுதான் இந்த அடாப்டர் போட்டிருக்காங்க. இந்த அடாப்டர்லேயே நிறைய விஷயம் இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது அடாப்டர் போடுறது. ஸோ இதுதான் நம்ம ஆப்பிமா BS3 மாடல். இது இப்போ இந்த வால்வு வந்து கரெக்டாக நம்ம கையால் சீட்டிங் பண்ணால் தான் அருமையாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கிய விஷயம். அதே மாதிரி வால்வு நல்லா கைடு அடித்து போட்டால் தான் ஆயில் நிற்கும். ஆயில் சாப்பிட்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்வு மெயின் ஒரு பக்கம் வால்வு கைடு பிடிக்கும். இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக இது வந்து கைடு வந்து நான் செஞ்சு போடுறேன். ஏன்னா என்கிட்ட கைடு இருக்குது, நான் செஞ்சு வச்சுருக்கேன். எதுக்குமே கைடு வந்து இல்லைன்ற விஷயமே என்கிட்ட கிடையாது. ஆட்டோவுக்கு முக்கியமாக கைடு வந்து ரொம்ப அருமையாக அடித்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி தீக்கு மாட்டினா கற்காக இருக்கும். இதுதான் செத்து போன ஹெட்டு எடுத்து என் கையில் கொடுத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். முடியாத வேலை ஹெட்டு 2 கைடு போய் கைடு இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா நான் தனியாக புதுசாக கைடு செஞ்சு அழகாக போட்டு உங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுப்பேன். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த வால்வை மாட்டிட்டு ஒரு தகவலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஆயில் சீல், ஒரிஜினல் ஆயில் சீலு. ஸோ அருமையாக இருக்கும். நல்லா ஜம்முன்னு தீக்கி மாட்டினா பிரமாதமாக இருக்கும் வண்டி. ஆப்பிமா BS3 மாடல். ஸோ இந்த வாலில் வந்து BS4க்கு செட் ஆகும். BS3 BS4 ஆப்பிமா. ஸோ BS3 இது பார்த்தீங்கன்னா வால்வுலாம் அருமையாக மாட்டியாச்சு. அருமையாக இருக்கும் வண்டியை ரெடி பண்ணி. ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிமாவில் வந்து BS3 மாடல் வந்து நான் வந்து கிராங்கு, கிளட்சி பெல்லு, அந்த கேஸு அர்த்தம் டைமிங் செயினு, அது கிளட்சி பெல்லு, ஹெட்டு, போரு, கிராங்கு, இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆப்பிமாவுக்கு. BS3 மாடல் வண்டி அருமையாக இருக்கும். இந்த ஹெட்டு எப்படி இருந்ததுன்றதை ஒரு தகவலாக பாருங்கள். நன்றி.